ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக விஜயாவுக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஆடின ஆட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 கிடையாதுங்க, எக்கச்சக்கம். ஸோ கண்டிப்பாக அவங்க இந்த டான்ஸ் கிளாஸை வச்சு எப்போவுமே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, தான் ஒரு நாட்டிய பேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் இப்படி ஒரு சம்பவத்தை தீபன் அண்ட் ரதி 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ கண்டிப்பாக நம்ம முத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து கண்டிப்பாக விஜயாவுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுல தான் இருக்கிறாரு. தீபனன்றது இவங்க 2 பேரோட வீட்டில் போய் அவர் தான் என்ன சொல்லிட்டு வந்துட்டார் அப்படின்னா, இந்த பிரச்சனையை வந்து நம்ம சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாம், நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லாமல் ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிஞ்சோடனே விஜயா பயங்கரமாகவே கோவப்படுறாங்க. டேய் முட்டாள், எதுக்காகடா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. ஏன்னா அவங்க பண்ணிட்டு வந்த காரணங்கள் அப்படி தான். ஏன்னா நம்ம ரோஹிணி இருக்காங்க இல்லையா, ரோஹிணி வந்துட்டு இப்படி ஒரு கேவலமான ஐடியாவை நம்ம மனோஜுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மனோஜும் முட்டாள்தனமாக இப்படி ஒரு வேலையை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ இந்த விஷயம் நம்ம விஜயாவுக்கு தெரிய வருது. எப்படின்னு பாருங்கள், இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் கதை சுருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த விரிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்வதி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டமாக ஆட்கள் வர்றாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே என்னடா இது கூட்டமாக ஆட்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபன் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ தீபனை பார்த்த உடனே இவங்க வந்துட்டு என்னப்பா எதுக்குப்பா இங்கே வர்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருங்க ஆண்டி, இந்த சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. ஸோ உள்ளக்க உட்கார வச்சோடனே இருங்க ஆண்டி இருங்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பார்வதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஏற்பட்டது வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டம். அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்களோட பையனுக்கும் பொண்ணுக்கும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டு ஆட்களும் சொல்கிறாங்க. ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, கல்யாணத்தில் கொண்டு போய் முடிக்கிறீங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதை ரொம்பவே கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் இருக்கட்டுங்க, கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் ஆகிருக்குதுல்ல, அந்த நஷ்ட ஈடை எங்களுக்கு யார் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. என்னது நஷ்ட ஈடா? இங்கே பாருங்கள், நஷ்ட ஈடு கொடுக்குறதுனா நீங்கள் தான் கொடுக்கணும். என்னோடய வீட்டை நான் கோவில் மாதிரி வச்சுருந்தேன், இந்த இடத்துல வந்து இந்த படுபாவி இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய பொண்ணும் பையனுடைய வாழ்க்கையும் நாசமானதுக்கு இந்த இடம் தான் காரணம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதுக்கு நஷ்ட ஈடு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எங்கள் 2 குடும்பத்துக்கும் ரொம்பவே மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இந்த வீட்டில் வந்து தப்பு நடக்குது, இந்த வீட்டில் இந்த ரெண்டு ஆன்டிஸும் சேர்ந்து பெரியவங்க தான் பார்க்குறதுக்கு இருக்காங்களே தவிர மற்றபடி செய்கிறது எல்லாமே சில்லறத்தனமான வேலை அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணிடுவோம், உங்களுடைய பேரையே நாரடிச்சிருவோம், உங்களுடைய டான்ஸ் கிளாஸோட பேரையே நாங்கள் வந்து கெடுத்து விட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன பண்ணுவோன்னு எங்களால் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு உங்களுடைய நிலைமையை நாங்கள் மோசமாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இப்படி மிரட்டினோடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னடா இது, இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த டான்ஸ் கிளாஸை நடத்துனது நான் கிடையாது, அது என் ஃப்ரெண்டு, அவகிட்ட நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்களுக்கு தேவை இந்த உங்கள் வீட்டில் தானே நடந்துச்சு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபாய் கொடுத்து தான் ஆகணும், அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்களை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை இவங்க வந்து நேரடியாகவே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்வதி ரொம்பவே பயந்துட்டாங்க. ஓகே, இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக இப்போ விஜயா கிட்டே கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஜயா கிட்டே சொல்லலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதற்காக வேண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே விஜயாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு தீபன்ன்றது இவங்க 2 பேரும் பண்ண விஷயங்கள் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க.
என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிறிஷ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேனு கத்தி சத்தம் போட்டுறாரு. எதற்காக அப்படின்னா சும்மா விளையாட்டுக்கு குழந்தைங்க வந்து கத்தி பயமுடுத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிவிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இதை கேட்டோடனே விஜயா ரொம்பவே இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இவங்களுடைய கோவத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும். அத்தனை வார்த்தைகள் இவன் வந்து சின்ன குரங்கு சாத்தான் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம ரொம்பவே திட்டுறாங்க. ஸோ அந்த சத்தத்தில் நம்ம முத்து, மீனா, ரோகிணி, மனோஜ் எல்லாருமே வந்துடுறாங்க ஹாலுக்கு. வந்துட்டு எதற்காக அப்படின்னு கேட்கும்போது இப்படி தான் ஒரு விஷயத்தை இந்த பையன் வந்து பண்ணிட்டான், இது வந்து குரங்கு, இது வந்து ஜந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வார்த்தைகளில் திட்டுறாங்க. ஸோ இப்போ ரோகிணிக்கு கோபம் வருது. ரோகிணி வந்து இந்த இடத்துல ஆண்டி எதுக்காக ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, அவன் ஒரு சின்ன பையன், அவனை போய் எதற்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இங்கே பாரு, இவனை சொன்னால் அதில் உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன இவனை சொன்னால் மட்டும் வெளியே வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் ஒரு கேள்வியை திருப்புறாங்க. ஸோ இல்லை நான் வந்து குழந்தைன்றதுனால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாகிடுறாங்க. ஸோ இதற்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா இன்னும் வாயை மூடவே இல்லை, கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம முத்து வந்து ரொம்பவே திட்டுறாரு. அப்போ அந்த டைமில் மனோஜ் வந்துட்டு என்னம்மா இவன் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அடிக்க போகிறாரு. யாருன்னா நம்ம கிருஷ்ண வந்து அடிக்க போகிறாரு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரோகிணியால் என்ன பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க ரொம்பவே சோகமாக இருக்காங்க. ஸோ நம்மளால தான் நம்மளுடைய பையனுக்கு என்ன ஆகுது, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை, இவனுக்கு இப்படி பிரச்சனை வர்றதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சோகமாக இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய விஷயங்கள் ஒன்றொன்றையுமே வந்துட்டு எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எந்தெந்த பாதையில் அடிகள் எடுத்து வைக்கிறாங்களோ அது எல்லாமே விஜயாவுக்கு வந்து எதிர்மறையாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. நம்ம விஜயாவுடைய கருத்துப்படி இந்த பையன் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. அப்போது நம்ம அண்ணாமலை அங்கே வந்துடுறாரு. இங்கே பாரு விஜயா, ஓவராக பண்ணாத, ஒரு குழந்தை இப்படி பண்ணதுக்கு நீ வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீ எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேரடியாக எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இங்கே பாருமா, நீ வந்து என்ன பண்ணு, கொஞ்சம் பொறுமையாயிரு, இந்த அளவுக்கு கத்தணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அண்ணாமலை. பட் இவங்க என்ன பண்ணலை அப்படின்னா இவங்க ரொம்பவே கோவப்பட தான் செய்கிறாங்க. இந்த பையனை வந்து இந்த வீட்டுக்குள்ளே இன்னும் எத்தனை நாள் வச்சுருப்பீங்க, இன்னும் இது எத்தனை நாளைக்கு இங்கே இருக்கும் அப்படின்னு அது இதுன்னு ரொம்பவே வந்துட்டு அந்த பையனை என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கூட மதிக்காமல், ஒரு சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ரொம்பவே மோசமாக பேசுகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரோகிணியை ரொம்பவே பாதிக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் இருந்தாலும் ரோகிணி எதையுமே வெளிக்காட்டிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டைமில் விஜயா வந்து கிருஷ்ண போய் அடிக்கிறதுக்கெலாம் போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடிங்க, என்னை தாண்டி அவனை அடிச்சிருங்க பார்ப்போம், என்னை தாண்டி நீங்கள் அவனை தொட்டுருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரொம்பவே அவங்கக்கிட்ட சவாலாக எதிர்த்து பேசுகிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் விஜயாவுக்கு ரொம்பவே கோவத்தை தான் உண்டுபடுத்துது. ஸோ அப்போ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நினைக்கிறதே கிடையாது. அந்த சின்ன பையனை போய் அந்த மிரட்டியிருக்காங்க. ஸோ ரோகிணி வந்துட்டு இந்த பையனுக்கு நான் வந்து நைட்டு என்ன பண்ணிடுறேன், சாப்பாடு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் மீனா வந்துட்டு என்ன பண்ணலை அப்படின்னா விடவே இல்லை. அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணாமலை வந்து இங்கே வாப்பா, கடைக்கு போகணுன்னு சொன்னலை, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடைக்கு கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு. ஆமாம், இதுக்கு சோறு போகிறதே பெரிய விஷயம், இதில் கடைக்கு கூட்டிகிட்டு போய் தேவையான பொருளை ஃபுல்லாக வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அதுக்கும் கத்துறாங்க. இங்கே பாரு, ஒன்று நான் வாங்கி கொடுக்க சொன்னேன்னா நீ கூட்டிகிட்டு போறியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. முத்து அதற்கு இல்லைப்பா இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு போகிறீங்க, உங்களுக்கு எதுக்கு செலவு, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. டேய், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டுட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இதற்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை விஜயாவுடைய தலையில்
பூகம்பமே விழுக போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த டைமில் யார் வராங்க அப்படின்னா பார்வதி வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போதே ஐயையோ விஜயா போச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம கையில் இனிமேல் ஒன்றுமே கிடையாது, போச்சு, நம்ம பெருசாக மாட்ட போகிறோம், வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கத்திக்கிட்டு உள்ளே வராங்க. ஸோ இதை கேட்டோடனே விஜயாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன பார்வதி, நீ எதை பற்றி பேசுகிற, நம்ம வாழ்க்கையில் என்ன முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற, அவ்வளோதான் பெரிய பிரச்சனைங்கிற, என்னென்னு சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொன்னால் தானே தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. இங்கே பாரு விஜயா, நீ சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சரிதான், பட் இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு நான் என்ன பண்ண முடியாது, ரிலாக்ஸாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பயப்படுறாங்க. ஸோ இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க. இங்கே விஜயா ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதை விட பெரிய பிரச்சனையாக விஜயாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா பார்வதி வந்து நடந்த உண்மைகளை சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நிறையா பணத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம், இதில் நானும் வேறு என்ன பண்ணிட்டேன், சேர்ந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னோன்னே, எந்த பிரச்சனையை பற்றி நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கேட்குறாங்க. அதான் அந்த தீபன் அன்றதி இவங்க 2 பேருடைய பிரச்சனையால் இப்போ நம்மளுடைய டான்ஸ் கிளாஸ்க்கே ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட போகுது. அப்படி நீ அவமானத்துலேருந்து தப்பிக்கணும், அவங்க வந்து உனக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ நினச்சேன்னா அவங்க வந்து 10 லட்ச ரூபா பணத்தை கேட்குறாங்க. 10 லட்ச ரூபா பணத்தை எப்போ கொடுக்குறோமோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க நம்மளை விடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு திரும்ப 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 கேட்குறாங்க. ஸோ இப்போது விஜயா கிட்டேயும் இதற்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. அது உன்னோட வீடு தானே பார்வதி, அப்புறம் என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாரு, அது என்னுடைய வீடு தான், ஆனால் டான்ஸ் கிளாஸ் அங்கே வச்சு தானே நடந்தது, எனக்குன்னு இருக்கிற இந்த வீடு ஒன்றே ஒன்று மட்டும்தான். இப்போ அவங்க என்கிட்ட வந்து பணத்தை கேட்டு நிற்கிறாங்க, அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, 10 லட்ச ரூபா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பணம், நான் என்ன பண்ண முடியும், என்னாலலாம் அவ்வளோ பணத்தை என்ன பண்ண முடியாது, ரெடி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதி ஸ்ட்ரைட்டாக ஃப்ராங்காக சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்வதி நினைக்கிற விஷயங்கள் இருக்கட்டும், இப்போ விஜயா என்ன நினைக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகரப்போகுது. ஸோ விஜயா வந்து ஆரம்பத்தில் ரொம்பவே பயப்படுறாங்க, என்ன சொல்கிற பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதற்கப்புறம் தான் என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம முத்து வந்துட்டு எல்லா உண்மைகளையும் சொல்கிறாரு. முத்துவுக்கு ஆல்ரெடி எல்லா உண்மைகளும் தெரியும். அப்போ அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, விஜயா கிட்ட உண்மைகளை சொல்லாமல் இருந்தார். ஸோ இப்போ விஜயா கிட்ட வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா உண்மைகளையும் சொல்லிடுறாரு. இங்கே பாருங்கம்மா, இப்போ உங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யார் அப்படின்னா, நீங்கள் பெற்ற அருமையான புதல்வன், இவன் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்னோடனே உங்களுக்கு பயங்கர ஷாக்கு, என்னடா சொல்கிற, ஏய் அவன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மனோஜ்கிட்ட போய் கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்கும்போது, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நடந்த விஷயங்களை முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இவன் தான் அந்த பொண்ணு பையன் வீட்டுக்கு 2 பேர் வீட்டுக்கும் போய், இங்கே பாருங்கள் சுமூகமாக பேசி முடிச்சுக்கலாம், எங்கள் அம்மா மேலே வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதீங்க, நான் வந்து பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் சொல்லிட்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, டேய் அப்படி சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இல்லைம்மா நானாக சொல்லலை, ரோகிணி தான் அங்கே போய் அப்படி சொல்ல சொன்னா, அப்படி சொன்னால் ஆன்ட்டிக்கு வந்திருக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவள் தான் சொன்னா, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒத்துக்கிறாரு. நம்ம மனோஜுடைய பழக்கம் எப்போவுமே இதுதான், இது வந்து நம்ம ரோகிணிக்கு இன்னும் ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்றது தான் நமக்கு புரியலை. ஏன்னா மனோஜ் எப்போவுமே கடைசியில் என்ன பண்ணுவார், ரோகிணியை மாட்டி விட்டுட்டு அவர் எப்போவுமே தப்பிச்சிருவார் அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் ரோகிணி வந்து என்ன தைரியத்தில் மனோஜ்க்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு புரியலைங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பண்ண எல்லா விஷயங்களுமே மனோஜுக்காக மட்டும்தான். ஸோ இப்போது இந்த விஷயம் நம்ம விஜயாவுக்கு தெரிஞ்ச உடனே விஜயா சாமியாட்டம் ஆட ஆரம்பிச்சிடறாங்க. ஏய் நீ என்னடி பண்ணி வச்சுருக்க, என் வாழ்க்கையவே நாசம் பண்ணணும், என்னுடைய டான்ஸ் கிளாஸையே அழிக்கணுன்றதானே உன்னுடைய திட்டம், அதுக்காக தானே நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆண்டி இல்லை ஆண்டி, நான் பண்ண நினச்ச அட்டென்ஷனே வேறு,
இந்த மாதிரி சுமூகமாக போய் அவங்கக்கிட்ட பேசிட்டோன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிடும்ல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைம்மா, அந்த பொண்ணு வீட்டில் போய் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. உங்கள் பொண்ணுடைய கர்ப்பத்தை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டில் இந்த மனோஜை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, பிடிச்சி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. நான் தான் போய் என்ன பண்ணேன், காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவன் வந்து தேவையில்லாத வேலை பார்த்து வச்சான் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மைகளையும் முத்து வந்து போட்டு உடச்சிட்டாரு. ஸோ இப்போ மனோஜ் பக்கம் திரும்பிடுறாங்க விஜயா. டேய், என்னடா பண்ணி வச்சுருக்க? அப்போ நீ இதை பண்ணேன்னு என்ன பண்ணியிருந்துருக்கணும், முன்னாடியே நீ சொல்லியிருந்துருக்கணும். இல்லை இதை தான் பண்ண போகிறேன்னு என்ன பண்ணணும், சொல்லிட்டு பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கத்துறாங்க. இல்லைம்மா, இதையும் ரோஹிணி தான் பண்ண சொன்னான். ரோஹிணி தான் இந்த மாதிரி போய் பேசினோன்னா நமக்கு வந்து பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் சொன்னான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து எல்லா பழியும் என்ன பண்ணிடுறாரு, ரோஹிணி மேலே போட்டுறாரு. பட் உண்மையான காரணமும் அதுதான். ரோஹிணி தான் என்ன பண்ணியிருந்தாங்க, எல்லா விஷயங்களையுமே நம்ம மனோஜை பண்ண வச்சாங்க. ஸோ மனோஜ் வந்து வெறும் பகடக்காய் தான். பட் அந்த ஆட்டத்தை ஆடுறது யார் அப்படின்னா நம்ம ரோஹிணி அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே எப்போவுமே புரியும். அதுவும் கண்டிப்பாக முத்துவுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஸோ அதனால தான் பார்லரமாக தான் அந்த வேலையை பார்த்துச்சு அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக தான் அவரும் என்ன பண்ணுறாரு, குடஞ்சி கேள்வி கேட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம விஜயா வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இப்போ இதற்கப்புறம் வந்துட்டு முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பணம் எதுக்காக அப்படின்ற மாதிரி அவர் வந்து திரும்ப கேட்கும்போது எல்லா உண்மைகளும் வெளியில் ஆல்ரெடி வந்தது தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பார்வதி மூலமாக என்ன பண்ணுது, வெளியில் வந்திருக்குது. அந்த தீபன் ரதியை வந்து உங்கள் அம்மா என்ன பண்ணா, ரொம்ப நம்புனா. அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ நம்ம முத்து வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஃபோன் தான் பண்ணார். ஃபோனில் தான் பார்வதி வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ முத்துவுக்கு வந்து பயங்கரமான கோபம். எதற்காக அப்படின்னா தான் அம்மா வந்து என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுல அவர் ரொம்பவே தெளிவாக இருப்பார். அவருக்கு அவங்க அம்மாவை பிடிக்காது, அவங்க அம்மாவுக்கு அவரையும் பிடிக்காது. அப்படின்னு இருந்தாலும் அவருக்கு வந்து தாய்ப்பாசம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மனோஜை விட இதற்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மனோஜை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு விஜயா என்ன பண்ணலை, முத்துவை புரிஞ்சுக்க அவங்க முயற்சி கூட பண்ணலை. அதுதான் ரொம்ப பெரிய தவறாக பார்க்கப்படுது. பட் அண்ணாமலை வந்து அப்படி கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ இதற்கப்புறம் வந்துட்டு விஜயா ரொம்பவே பதறி போய் நிற்கிறாங்க. என்னடா இது 10 லட்ச ரூபாயா, 10 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் முத்து உண்மைகளை வேற சொல்லிட்டாரா. ஸோ மனோஜை போய் என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க விஜயா. இங்கே பாருடா, என்கிட்ட கேட்டுட்டு தானே நீ எதுவாக இருந்தாலும் புக் பண்ணியிருந்துருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்ட, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து வந்து எல்லாத்தையும் துருவி விசாரிக்கிறாரு. அவங்க யார், எப்படி வந்தாங்க, எதற்கு, நீங்கள் வந்து என்ன கேட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, அமௌண்ட்டை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லவும் செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, அந்த நம்பரை அந்த ஆளை வந்து என்ன பண்ணுறேன், நான் சீக்கிரமாக பிடிக்கிறேன், அவங்களோட குடும்பத்திட்ட போய் நான் சீக்கிரமாக பேசுகிறேன், அவங்கள வந்து ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி முத்து வந்து இதை வந்து ஒரு சவாலாக என்ன பண்ணுறாரு, கையில் எடுத்துக்கிறாரு. ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, நீ மட்டும் அவனுக்கு பிடிக்கல அப்படின்னா என் வீட்டுக்கும் சேர்த்து தான் என்ன பண்ணும், பிரச்சனை வரும். என் வீட்டுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீ சுமூகமாக இந்த விஷயத்த பேசி முடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம முத்து ஓகே நம்ம நேர்லேயே போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அம்மாக்கிட்டேருந்து எந்த விதமான காலும் வரல. ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், நேர்லேயே போய் பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதற்கப்புறம் வந்துட்டு இங்கே என்ன பண்ணிடுறாருன்னா வந்துடுறாரு. வந்து அந்த பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே சரியாக தோணுதா, நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க தான், அதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க ஓகே, பட் அதற்காக எங்கள் அம்மா கிட்டேருந்து பணத்தை நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப தவறு. இது வந்து ஒரு தவறான விஷயம். இவங்க வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நடத்துகிற மாதிரி தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்களையும் நடத்தியிருப்பாங்க, நம்பியிருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இப்படி பணம் கேட்குறதுங்கிறது ரொம்ப தவறான செயல். அதுவும் 10 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப அதிகமான அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. ஸோ இப்போது இந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
நம்ம முத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் சண்டை போடுறாரு இல்லையா, இது கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுது, அடிதடி சண்டையாக மாறிடுது. அவங்க ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல, அப்போ கடைசியாக முத்து வந்து என்ன பண்ணிடுறாரு, கட்டை எடுத்துகிட்டு போய் அடிச்சிடுறாரு. ஸோ இதனால் போலீஸ் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. போலீஸ் வந்து எதற்காக வராங்க, அடிதடி கேஸில் நம்ம முத்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. பட் முத்து வந்து எதற்காக அவங்கள அடித்தார், அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இப்போ இதனாலே இவங்க என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ முத்து இதற்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு, ஏன்னா அவருக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அவங்கள வந்து அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டைமில் அது விஜயா என்ன பண்ணணும், தன்னுடைய அம்மா, அதாவது விஜயா வந்து தன்னுடைய குழந்தை ரொம்ப ரொம்ப நல்ல பையன்தான் அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைக்கணும் முத்து. ஸோ அவங்களும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்காக தான் முத்து வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுத்திருக்காரு. ஸோ அதனால் இப்படி ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறதுனால எந்த விதமான தவறுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நம்ம முத்து அண்ட் விஜயா 2 பேரும் திரும்ப அம்மா பையன் அப்படின்ற ஒரு பாசத்துக்குள்ளே போவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இப்போது இன்றைக்கி நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதான். இன்றைக்கி எபிசோடில் நடந்த விரிவான விஷயங்களும் இவ்வளோதாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. ஸோ இதற்கப்புறம் அடுத்தடுத்து வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் தீபன்ன்றதால விஜயாவுக்கு பிரச்சனை வந்தது ரொம்ப ரொம்ப சரிதான் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.